Ever wanted a hand-stroked art of yourself or your loved ones? That too a digital art. We are here to give you the pleasure of having such a masterpiece. It's 100% manual by Graphic Tablet. For orders, please contact 988 4188 ஹாய். இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோ நாங்கள் ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, கௌதமன் மதன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பழைய பாட்டு சொல்லலாம். 90s அப்புறம் 80s எண்ட்ல வந்த பாடல்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டுலாம் செம்மையா ஜாலியா கேட்டுட்டு இருப்போம். நல்லா மனப்பாடமும் பாடக்கூடிய பாடல்கள் அதெல்லாம். அந்த பாட்டுல நிறைய கிரிஞ்சிகள், தனங்கள், வரிகள் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி பாடலாம் தேடி அதை வந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ. ஸோ வந்து என்னென்ன பாட்டு அப்படின்றத பார்க்கலாம். போலாமா அவினாஷ்? போலாம். ரைட். ஏப்ரல் மேயிலேவா? ஆமா ஆமா, அந்த பாட்டு தான். அந்த பாட்டு வந்து ராஜா சார் பாட்டு. பயங்கரமான ஆல்பம் அது. இன்னைக்கு வரைக்குமே வந்து இல்ல இந்த பாட்டு வந்து இப்ப இருக்க தெரியுமா, கலாச்சார காவலர்கள், அந்த கிரிஞ்சி பீஸுகள், காஞ்சி இல்ல காஞ்சி பேசுவானுங்கல்ல. ஏப்ரல் மேல எல்லா மாசமும் காஞ்சி சுத்துவானுங்க. ஒரு பொண்ணோட பேச தெரியாது, ஒரு பொண்ணு ஒழுங்கா பேச தெரியாது, எதுவுமே தெரியாது. அவனுக்கான பாட்டு தான் இது ஆக்சுவலா. அந்த பாட்டை பார்ப்போம். யாரா அவன் உட்காந்து பாக்க? பாட்டுதான் மேட்டர் தான் தெரியும். இவங்க வந்து வேற வேலையே கிடையாது. சைக்கிள் எடுத்து ஊர் சுத்த வேண்டியது நல்லா கொலை பண்ண காலம் நிறைய பேருக்கு ஆக்சுவலா. கரெக்டா அந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அவனை வாலண்டியரா உட்கார வச்சிருப்பானுங்க போல. தம்பி கரெக்டா வரும், பச்சை கிலோ உட்காந்து தப்புன்னு உட்காந்து இருப்பானி. டேரக்டர் சொல்லிருப்பாப்புல உட்காந்துட்டு என்ன என்ன அது இதெல்லாம் வந்து என்னால வெளில எப்படி சொல்றதுன்னு தெரியல இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இதெல்லாம் ஓகே தான், பசங்க வந்து இப்படிதான் இருக்கு. உண்மை அதுதான். மேல் ஜெண்டர் வந்து ஃபீமேல் ஜெண்டர் அட்டாக் ஆகுதுன்ற சாதாரண விஷயம் தான். ஆனா வந்து சம்திங் வந்து ஏதோ பழம் என்ன சொல்றது, ஒரு ப்ராடக்ட் மாதிரியே வந்து அதை கிரியேட் பண்றது ஒன் சைடாவே தான் போய்கிட்டு இருக்கான் தாம. இந்த காலத்துல இருந்து ஆம்பளை கிட்ட இருந்தே தான் வந்து உணர்ச்சிகள் வெளிப்படும், ஆம்பளை கிட்ட இருந்து தான் காதல் வெளிப்படும், ஆம்பளை கிட்ட இருந்தா எல்லாமே வெளிப்படும். அந்த சைட்ல இருந்தா எதுவுமே வெளிப்படாது. சம்திங் ஏதோ வந்து உயிர் இல்லாத ஒரு உருவம் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரு பிண்ட மாதிரிதான். அதுல அதுவும் அவன் உட்காந்தான் பாத்தியா, அந்த சீன் தான் அல்டிமேட். அவன் உட்காந்து இன்னத்த மயிரை பார்த்து நிறுது நாய் அது. இல்ல அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம இதை சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து என்னப்பா நீங்களாம் பொண்ணுங்களை சைட் அடிக்க மாட்டீங்களா? நீங்க வந்து இப்போ ஒரு அட்மாஸ்பியர்ல எங்கேயோ ஆபீஸ்ல எங்கேயோ வேலை பாக்குறோம், நீங்க அழகான பொண்ணுங்க நாளை இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி வந்து அதாவது ஒரு வெறும் பொண்ணுங்கிட்டே பேசுறது இப்ப இருக்க பொண்ணுங்க கண்டிப்பா அது மாதிரி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சம்திங் ஒரு பையன் கிட்ட அவன் கிட்ட என்னவா யூனிக்கா இருக்குதா எப்ப இருக்க பொண்ணுங்க இது பிடிச்சிருக்காது, யாருக்கும் பிடிக்காது. கண்டிப்பா உண்மை அதுதான். அது நான் அந்த வார்த்தை சொன்னது தப்புதான். அது எப்பயுமே வந்து ஒரு பெண்களுக்கு வந்து அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதா, வேலையா சுத்திட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா அது வந்து இல்ல. இப்ப நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா நடுவுல வந்து இதுதான் வந்து லவ் பண்றாங்க, நம்மளுக்காக சுத்தினே இருக்கான், நம்மளுக்காக இது பண்றான், அதான் நான் லவ் பண்றேன் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து என்ன மாதிரி இந்த மாதிரி பார்ட்னர் மென்டாலிட்டி வளர்ந்துருக்கு. ஆமா இருக்கு இருக்கு இருக்கு. ஒரு கேப் என்ன இவங்களுக்கு வந்து லேடிஸ் வந்து கொஞ்சம் குண்டாதான் பிடிக்காது இவங்களுக்கு. அதாவது இவங்களுக்கு வந்து பட்டாம்பூச்சிகள் பார்க்கணும், அப்பதான் இவங்களுக்கு வந்து அதான் நீயா நான் ஷோவா தமிழா தானே ஒரு பையன் தமிழா ஷோல ஒரு பையன் வந்து சொன்னானே, உங்களுக்கு வந்து என்னப்பா பெண்கள் வந்து
அந்த கட்டளங்கோட இருக்கணும், அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணதுதான் அதான் உங்களுக்கு பெண்கள் அப்படின்னு சொன்னாங்களா. சோ அந்த பசங்களோட வழி தோன்ற முன்னோர்கள் தான் இவங்க போல, அந்த பையனோட முன்னோர்கள். அது வந்து ரோட்ல ஒரு டிராபிக் காப் வச்சு டிராபிக் போலீஸ் பகலாம் செய்வான், நானும் பாக்குறேன். அது வந்து நார்மலைஸ் ஆகுறாங்க அதெல்லாம். அப்படியே எப்படின்னா அவனுக்கு வந்து ஆம்பளைனாலே பகலாம் செய்வான் அப்படின்ற மாதிரி. அதான் நாங்கள் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பொருளாகவே வந்து மீண்டும் மீண்டும் கட்டமைக்கப்படுகின்றது. அதை வந்து ஒரு யதார்த்தமான பாடலில் வந்து வெளியிடுற. இது பாடலோட ஆசிரியர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்கூல் பொண்ணுங்க ஆனா அந்த கால் ஷாட் வர காமிச்சாங்க, ஸ்கினோட மோசமா இருக்கிறான். இதுல கவன் படத்துல அந்த ஒரு லேடி சொல்லல, கேமரா ஆங்கில டவுன்ல கீழே எப்படி வைங்க, அந்த மாதிரி ஆனவனா கால்ல வச்சிடறாங்க. அதே மாதிரி தமிழ் மூவிஸ்ல ஸ்கூல் பொண்ணுங்கன்னா வந்து உண்மையாலே வந்து ஒரு அந்த ஒரு 16 or 15 ஏஜஸ் இருக்க பொண்ணுங்களை வந்து காஸ்டிங் பண்ணுவாங்க. கூட மாட்டாங்க. ஒரு 25 வயசு பொண்ணு அந்த மாதிரி வயசு பொண்ணுதான் வந்து காஸ்டிங் பண்ணும். சோ அதுவே வந்து ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு செயலா இருக்கும். அது தொடரமா பண்ணிருப்பாங்க. நீங்க பாக்கும்போது அப்ப ஸ்கூல் பசங்க அப்படிதான் இருப்பாங்க நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆமா நான் இந்த மாதிரி காட்சி எல்லாம் இது வரைக்கும் நம்ம கிட்ட மெட்ராஸ்லயே பிறந்து வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு காட்சி எந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போனதே கிடையாது. இன்னும் எல்லார்கிட்டையும் தலையை கொடுத்து என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த காலத்துல. அதாவது ஈஸியா உஷார் பண்ணிடலாம்ப்பா அப்படி அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கிறானுங்க படத்துல. அதே இது வந்து என்ன தெரியுமா, ஊர்ல இருக்காங்கல்ல, அதாவது சிட்டி, அதாவது ஊர்ல இருக்காங்க. நான் இதுவும் சொல்லல, மெட்ராஸ் தார்த்து மற்ற மாவட்டங்களுக்கு போனேன்னா அப்போ மெட்ராஸ்ல பொண்ணுங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது அப்படி அந்த மாதிரி 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க எப்படி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல, பொம்பளை ஃப்ரெண்ட் நிறைய. அட போடா வழக்கு பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம், நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம். அதாவது மெட்ராஸ்னாலே வந்து அமெரிக்காலயே வந்து எல்லாருமே அது மாதிரிலாம் உட்காந்துட்டு சுத்தினே இருக்க மாட்டாங்க. யாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. காலேஜ் குமரியும் கான்வென்ட் அழகியும் தியேட்டர் போகிறாள். இது காலேஜ் பொண்ணுங்களை பாக்குறீங்க, கான்வென்ட் பொண்ணுங்களை பாப்பீங்க. புதுசா இருக்கு. இல்ல புதுசாலாம் இல்ல, அதான் நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாருமே. அதாவது என்னன்னா இவங்களா ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி நீ ஒரு நல்ல விஷயத்த வந்து நீ புதுசா கல்ச்சர் அதாவது கல்ச்சரை வந்து எவால்வ் பண்ணி ஒரு விஷயத்த நீ சொல்லி அது சமூகம் ஃபாலோ பண்ணா பரவாயில்ல. நீ ரொம்ப காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறத வந்து லைட்டா மாடர்னைஸ்ட் ஆக்கி திருப்பி வந்து வானத்துக்கு ஊட்டுற மாதிரிதான் இருக்குது இந்த பாட்டு. இதுக்கப்புறம் இந்த படத்துல இன்னொரு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, ஓ பாட்டி நல்ல பாட்டி தான். அந்த பாட்டை வந்து ஆமா அந்த பாட்டுல வந்து இதோட சும்மா வேற லெவல் தூக்கலா இருக்கும். தயவுசெய்து அந்த பாட்டு இதுல அண்ணன் வந்திருக்கா போல இந்த பாட்டுல. ஒரு பொண்ணை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க தெரியுமா, அதான் நிறைய இருக்கு. புரியுதா? இது வந்து நார்மலா இதா நடக்குது. இது வந்து அவங்க வந்து அசால்ட்டா காட்டானுங்க ஒரு. அது இந்த லிரிக் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ப்ளே பண்ணி பாப்போம். ஈஸியாரு காட்டி சின்ன பையன்களை வாட்டி மின்னல் இடையாட்டி செல்லும் மஞ்சள் நிலா நெஞ்சை கிள்ளாது. பாட்டி நல்ல பாட்டி
எங்கடா எங்கெங்கயோ போறாங்கடா டேய். இவன் எம்எம்டில தான் படிப்பா. இது என்னடாப்பா வந்துட்டார் நம்மளு. ஈஸியா இதுதான் இது ஈஸியா தான். அங்க இருந்து இங்க எம்எம்டி வரைக்கும் வந்து படிக்க வராப்பா ஹீரோ அந்த படத்துல. நடந்தே வரா போல. இந்த மாநிலம் அங்க ஃபாலோ பண்றாங்க. பாட்டு வேற வளர்க்கணுங்க. காத்திருந்தா கண்மணியே பஸ் கிடைக்கும். ஆஹா. இல்ல காத்துனா பஸ் கிடைக்குமா, காதலிச்சா கிஸ் கிடைக்கும். யாரு எழுதி பாடி அழுத பாடுறாங்க. தலைவன் இது வாலியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாலியாதான் இருக்கும். தலைவன் பாட்டு எதுனா ஃபர்ஸ்ட்லாம் ஒரே படத்துல அவருதான் ஃபுல்லா அப்படியே 5 படம் வந்து இருப்பான். ஆமா 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 தலைவன் தான் இருப்பான். பாத்துருவோம். ஏப்ரல் மேலே தான் பரிசுதன் யாரோ ஒருத்தர். ஏப்ரல் மேலே தான் கூட பாடி கிடையாது போறடா. பரிசுதன் தலைவன் தப்பா சொல்லிட்டேன். பட் ஆனா பாட்டு நல்லா பாடி வாலிதா. ஓ பை 1991 நான் பிறந்த வருஷம் வந்து படம்டா இது. நான் பிறக்கவே இல்லடா அப்போ. போடாடி நான் பிறக்கவே இல்லடா. Let's back to the lyrics. விடுவான் கன்னியரை பல்லவந்தான் கை கொடுப்போம் நாங்கள் எல்லாம் நல்லவந்தான். எப்ப நல்லவனே தெரியல. ஒரு 4 பேர் வந்து கை கொடுப்போன்றா. இதே இந்த சீன் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி சீன் தான் இதுல பாட்டு பாடிட்டு வரானுங்க. இது பழைய படத்துல ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும். தனியா ஒரு பொண்ணு நைட்டு நடந்து போவோம். 4 பேர் பின்னாடி அப்படியே குடிச்சிட்டு வருவானுங்க. அப்படியே பொறுமையா அப்படியே போதையாவே அப்படியே வருவானுங்க. வந்துட்டு பார்த்தானுங்க ரவுடி சார். இதுல வந்து பாட்டு பாடிட்டு வரானுங்க. இல்ல இந்த பாட்டுல இருக்கிற பாரு பின்னலுக்கு காட்டி இந்த நாய்ங்க பாத்துட்டு என்னவோ அவங்கதான் வந்து ஷோ கேஸ் எல்லார்கிட்ட வந்து ஷோ பண்ணிட்டு போற மாதிரி வந்து அதுலயும் பாரு இவங்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து பாக்குறது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீதான் ஷோ பண்ற காட்டுறேன் நான் பாக்குறேன். அவ்வளவுதான் நாய் மூமெண்ட் வேற இல்ல. இடுப்புல பேன் அடிக்கல அவனுக்கு. உண்மையில கரையே இல்ல அவனுக்கு. இன்னும் வீட்டுக்கே போல அம்மா. ஈவினிங் ஆயிடுச்சு. எங்க படிக்க விடுறானுங்களா பொம்பளை பசங்களை? பத்தியா அதான் ஏல பாவமடி படி 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 பாத்தியா? பிள்ளைகளை நீ சிவக்கும் பருவமடி, முக்சையெல்லாம் நீ சுமந்தா பாவமடி. எவ்வளவு கேவலமான இருக்குது. இந்த பாட்டை எப்படி எழுத விட்டாருன்னு சத்தியமா லைன் எல்லாம் எப்படி எழுத விட்டாருன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா இப்ப என்ன இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த லிரிக்ஸிஸ்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவ்வளவுதான் சிச்சுவேஷன் பாடல் இருப்பாங்க அவ்வளவுதான். ஆனா இந்த லைன்லாம் இந்த லைன் இப்ப வந்தாலும் அலோ பண்ணுவானுங்க. இன்னும் கிடையாது. இப்ப நம்ம இப்ப இருக்கவங்க எல்லாம் ஒன்றும் நல்லவங்க கிடையாது. எல்லாம் நடந்துரு இப்ப கூட. படிப்படு பள்ளியறை பாடம் சொல்ல நாங்க ரெடியா நாயா வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சேன் அவளா. அவளுக்கு எல்லாம் அண்ணா டைம் எல்லாம் தெரியும். நீ நாயை கூட்டிட்டு இவனு காலேஜுக்கு போவாங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கானுங்க நாய்ங்க இவனுங்க. இவனு என்னது இவனு என்ன இவனுக்கு என்ன தெரியும் என்ன சொல்றான் அந்த புத்தல அவன் டாக்டர் என்ன சொல்லி கொடுக்க போறானுங்க. ஐயோ ஏன்னா இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அந்த காலத்துல எந்த மாதிரி ஆர்கசமா இருப்பானுங்களா பசங்க எல்லாம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பாத்துட்டு இதே மாதிரி வச்சா நம்ம பாட்டு பாடுறோம் இந்த பொண்ணுங்களை வந்து ஜாலியா இது பண்ணி நம்ம உஷார் பண்ணோம். அந்த டைம்ல நிறைய பேர் பொழப்பு காலேஜ்ல போக மாட்டாங்க. காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா
இதுதான் காலேஜ் அவனுக்கு படிச்சு டிகிரி வாங்கினாங்கன்றது பெரிய விஷயமா தான் இருக்கும் போல. ஆனா நீங்க உங்களை படிக்க வைக்காக எவ்வளவு பெரிய ஆளுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுங்க உட்காந்து ஜாலியா விளையாண்டு இருக்குதுங்க. லவ் பண்றது அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தப்பு கிடையாது. அபியூஸ் பண்றீங்களா 4-5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை உட்காந்து ரவுண்டு கட்டி அர்த்தம் சொல்லு, தப்புல அது. இந்த ட்ரெஸ் போட்டு போனா போடாம பண்றான் அவன். இல்ல ஒரு பாட்டு என்ன அவன் மூஞ்ச பாரு. இல்ல நம்ம வந்து இது பாடி ஷேவிங் பண்ணல, அவன் மூஞ்ச அந்த எக்ஸ்பிரஷன் தான் அதை கொட்டுருவோம் பாக்குறாங்க. இல்ல அதோட ஒரு பாட்டுல வந்து என்ன சொல்றானுங்கன்னா வந்து பொண்ணுன்னா வந்து அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு ஒண்ணு சொல்றாங்க. இல்ல இவனுக்கு என்ன சொல்றாங்க, இவங்க காபருக்காக வந்து ஆடைகளாலே அழகை மூடாதேன்றாங்க. பாட்டெல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க. கூப்பிட்டா உடனே வந்துடணும். என்ன அதாவது காலைல வந்து 50 ரூபா அவங்க வீட்டுல காசு வாங்கிட்டு மாதிரி ஊர் சுத்தின்னு அப்படியே பாத்துட்டோம் எந்த பொண்ணு நல்லா இருக்கா அந்த பொண்ணையே ஒரு மாசம் 2 மாசம் அப்படியே சுத்தின்னு இருக்கு. ஆனா இன்னைக்கும் அந்த நம்ம நான் போற ரூட்ல எல்லாம் வந்து இன்னைக்கும் வந்து அடக்கூடியதான். பார்த்துட்டா ஒரு 2 வாரம் அடைய இருப்பானுங்க, அது பின்னாடி பேச ஆரம்பிச்சிடும். ஒரு கிட்ட பொண்ணுன்ற மாதிரி பேச மாதிரி நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்த அளவுக்குலாம் கேவலமாலாம் பிக்கப் பண்ண மாட்டாருங்கப்பா பசங்க. பிக்கப் பண்ற அபியூஸ் இது. ஏவிஎம் ஸ்டுடியோ போட்டாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோ காலேஜ் போல ஃபுல்லாவே வந்து தனியா இவங்களை மட்டும் எடுத்துட்டு அவளை மட்டும் தனியா நடக்க விட்டுட்டு பாட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பின்னாடி யாருமே இல்ல. எங்க ஈசிஆர்ல இருந்து எம்எம்டிக்கு வந்து படிக்கிறதுக்கு நடந்துனே வந்துட்டு இருக்கிறான். பஸ்ல போனா பஸ் ஸ்டாப்ல நின்றாலும் இவனுங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. வந்து நாய் மாதிரி வந்து நின்றுட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு இதோட முடிச்சுப்போ, நாளைக்கு இன்னும் 4 கிரிஞ்சு பாட்டு போட்டு கிரிஞ்சு காட்சிகள்லாம் இருக்கு. காட்சிகள் நிறைய இருக்கு. பாட்டுகளோட காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கும். காட்சிகளை வைத்து செய்வதற்கான இருக்கு, செய்வோம், கண்டிப்பா செய்வோம். ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து எங்க கிட்ட இருந்து நிறைய வரும். ஸோ சப்ஸ்கிரைப், ஷேர், லைக். பாய் guys. Ever wanted a hand-stroke art of yourself or your loved ones? That too a digital art. We are here to give you the pleasure of having such a masterpiece. It's 100% manual by Graphic Tablet. For orders, please contact 988 4188 273.